அப்பாவுக்கு கொடுப்போம். கைவிடா ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடா ஒரு ஆண்டவர் வாய் திறந்து ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கிறோம். சொல்லு, நீர் எங்கள் வாழ்க்கையை செய்த நன்மைகளுக்காக நன்றி 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 நன்றி. நீர் ஒருத்தர் போதும். நீர் இருக்கிறதுனால தான் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஜெயமாகவும் நன்மையாகவும் மாறுது. ஆண்டவரே எங்களை தூக்கி சுமக்கிறேன்னு சொன்னீரே, உமக்கே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உந்தன் அன்பிற்கு நிகரது உண்டோ? தந்தை தாயும் உறவின கைவிட்டாலும் அன்பாயே சொன்னை அணைத்து கொள்வான். தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் நான் ஏங்குறேன். இயேசுவே நான் வந்துள்ளேன். இன்னும் ஒரு முறை என்னை நிரப்புமே. தாகமான ஆத்துமாவை ஒரு போதும் நீர் தள்ளிவிடே. ஆசை காட்டி மோசம் செய்வுலகிருந்து உந்தன் அன்பென்னை மீட்டதையா.
இயேசுவே நீர் போதுமே உம் அன்பிற்கு நான் ஏங்குறேன் இயேசுவே நான் வந்துள்ளேன் இன்னும் ஒரு முறை என்னை நிரப்புமே ஆமென். இந்த பாடல் எனக்கு என் முதல் ஆல்பமில் ஆண்டவர் நல்ல சாங் கொடுத்தாரு. தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்றார். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நம்மளை அவர் கண்ணில் டிஸ்குவாலிஃபை பண்ண அவர் விடமாட்டார். அதுக்காக தான் அவர் எல்லா அடிகளையும் அவர் சுமந்துக்கிட்டார். அவர் நம்மளை குவாலிஃபை பண்ணுறதுக்கு தான் தன்னையே தியாகமாக பலியாய் கொடுத்தார். ஆமென். இந்த பாடல் நான் பாடுறேன், கேளுங்க. இது தேவா ஏன் நீர் என்னை நேசித்து மறிக்க உலகில் இவ்வளவில் ஆண்டு பெற நான் பாத்திரனில்லையே உம்மை விட்டு தூர போனேன் நன்கு அறிந்தும் தவறு செய்தேன் என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தும் என் வழிகள் அனைத்தையும் தெரிந்திருந்தும் என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என் ஆறுதலே என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என் ஆறுதலே. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய ஒரு திட்டங்கள் வச்சுக்கிறார். அது நமக்கு தெரியாது, அவர்கிட்ட வந்தால் தான் தெரியும். நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு மாறா ஸ்நேகம் இந்த கான்சர்ட் நடந்துச்சு, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் போடுறேன். எனக்கு சிறு வயதில் எங்கள் ஸ்கூலில் டீச்சருங்க இவனுக்கு படிப்பு ஏறாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வினோதமான வியாதி இருந்தனால என் தாய், வினோதம்னா என்னன்னா திடீர்னு சிக்காயிடுவேன், அது டாக்டர்ஸ்க்கு கண்டுபிடிக்க முடியாது, அவங்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஆகிட்ட ஒரு ஆளாக மாறிட்டேன் நான் அவங்களுக்கு. எப்போல்லாம் ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்தால் பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே போனோம், இங்கே வாங்க, அங்கே வந்தேன், இங்கே வந்தேன்னு வாங்க. என்னை கேட்பாங்க, எனக்கு ஒரே ஒரு கோரஸ் தான் தெரியும். எப்போல்லாம் கவர்மெண்ட்டு விடுமுறை வருதோ என் தாய் தாப்பன் என்னை ஒரு நியூரோ சர்ஜன் டாக்டர்கிட்ட கொண்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், காலங்காத்தால் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும்னு. they go from one doctor to another doctor. And my mother
ஒவ்வொரு இரவும் என் படுக்கை பக்கம் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர், முடிச்சுட்டு இந்த வேலை, நைட்டு தூக்கம் இல்லாமல். ஒரு நாள் திடீர்னு கண்ணு திறந்து பார்க்குறேன், நைட்டு ஒரு 2 மணி என்னவா பார்த்தா எங்கள் அம்மா என் பெட்டு பக்கம், பெட்டு கீழே ஒரு பெட்டி மாதிரி அதை இழுத்து அதில் உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன யோசனைன்னா, ஒரே மகன் ஒரே பிள்ளை, இவன் ஒரு வேளை இறந்துருவானோ, இதுதான் எதிர்பார்ப்பு. படிப்பு வெக்கம், இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்தாலும் இங்கிலீஷ் பேசுகிறது வெக்கம். தமிழ் பேசினா ரொம்ப, இப்போ பரவாயில்ல, ரொம்ப கொச்சையாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க, நீ தயவுசெய்து தமிழ் பேசாத. இதுதான் என் நிலைமை. வாழ்க்கையில் என்னங்க செய்கிறது, வியாதின்றாங்க. டாக்டர்ஸ் வந்து நீ சைக்கிள் ஓட்டக்கூடாது, நடக்கக்கூடாது, நீந்தக்கூடாது, இப்படி சொல்லிட்டுக்கிறாங்க. திஸ் வாஸ் மை கண்டிஷன். யேசுவாண்டவர் என்னை தொட்டார். சுருக்கமாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து பாஸ்டர் கிடையாது. எங்கள் அப்பா ரொம்ப வருஷத்துக்கு நான் ஊழியத்துக்கு வந்ததை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவருடைய கனவு வந்து நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக மாறணும்னு. ஸோ அவர் வந்து ஊழியத்தை விட்டுட்டு வந்துட்டா நல்லாயிருக்குன்ற மாதிரி ரொம்ப ஹோப்ஃபுல்லாக என்கிட்ட ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆன் மீ. அதனால் அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப் எழுதுகிற எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு இழுத்துட்டு போவார். ஊழியத்தை விட்டுருவான் கொஞ்ச நாள், ஏதோ உற்சாக கோளரில் இருக்கான்ட்டு. பாருங்கள், மை ஃபாதர் வாஸ் லைக் தேட். இவன் வந்து இப்படி வந்துடணும்னு எதிர்பார்த்தார். எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜபம் பண்ணுவாங்க. லைஃப்பில் வந்து மியூசிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் மியூசிக் ஒரு வயலின் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ஜபத்தில் ஆண்டவர் சொன்னாராம், ஒரு நரம்பு வச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்தா உன் மகனுக்கு வந்து நரம்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹீல் ஆகிடும் உடம்புக்கு ஏதாச்சும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வயலினுக்கு ஆர்டர் பண்ணாங்க. வாங்கலை, ஆர்டர் பண்ணிட்டாங்க. அந்த வயலின் செய்கிற கடை வந்து என் வீட்டுக்கு எதிர்க்க. ஸோ டெய்லி போய் உட்காந்துருப்பேன். வயலின் கொடுப்பானா, நாட்கள் வாரமாச்சு, வாரம் மாதமாச்சு, போயிட்டே இருக்குது. வயலின் வந்த பாடு கிடையாது. அந்த ஆளை போய் டென்ஷன் பண்ணி பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய், எதிர இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் காசு கட்டிக்கிறேன், வயலின் கொடுத்தா வயலின் கொடுக்க மாட்டான் காசை வாங்கிட்டுன்ட்டு. கடைசியில் அவன் வெறுத்து இந்த வயலின் வரவே மாட்டுது எனக்கு செய்கிறதுக்கு. இந்த இருக்குது கிட்டார் வேணால் கொடுக்குறேன், எடுத்துகிட்டு ஓடி போன்னு கொடுத்தான். அப்படி கொடுத்தா தான் கிட்டார் வந்துச்சு எனக்கு. கடவுள் சித்தம், பிளானு இதெல்லாம் கொஞ்சம் யோசித்துங்கன்னா அது வித்தியாசமானதாக இருக்குது. எனக்கு ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு எப்படி நான் வந்தேன்னா, நான் ஒரு செக்குலர் ராக் கான்சர்ட் வாசித்திருந்தேன். அந்த ராக் கான்சர்ட் காம்படிஷனில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பேர்கள், இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அவங்கெல்லாம் இன்றைக்கி காம்படிட்டர்ஸாக இருந்தாங்க. அப்போ எனக்கு தான் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தான் கொடுத்தாங்க. அப்போது நான் வாசித்துட்டு இருக்கிற நைட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே பெண்கள், ஆண்கள், பசங்கள்லாம் ஃபுல்லாக ட்ரக்ஸு, அவங்களுக்கு வேறு போதை ட்ரிங்க்ஸு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸ்டேஜ்லேருந்து போயிட்டே இருக்குது டம்ளராக. இருட்டில் ஒருத்தன் வந்து சேரில் நிற்கிறான், ஒருத்தன் எந்த பக்கம் ஸ்டேஜுன்னு தெரியாமல் அந்த பக்கம் பார்த்துட்டுருக்குறான். இப்படிலாம் இருக்குது. அப்போது அந்த மியூசிக் சத்தத்தில் ஒரு சத்தம், ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு. ஜோ, ஆர் யூஸிங் யுவர் டேலண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ்லி ஆர் டிஸ்ட்ரக்டிவ்லி? ஜோ, உன்னுடைய தாளந்த ஜனங்களுடைய லைஃப்பை கட்டுறியா, ஜனங்கள் லைஃப்பை அழிக்கிறியா, இடிக்கிறியா? நான் நல்ல காரியம் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அன்றைக்கி அவார்டு கொடுத்ததை கூட வாங்கலை, ஆளை விடு சாமின்ட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். மனசில் ஒரே குழப்பம், பயம். கடவுளுடைய சத்தத்தை கேட்டால் இது கடவுளான்ற சந்தேகமாக வராது. எந்த முட்டாளுக்கும், எந்த நாய்க்கும், பேய்க்கும், கழுதைக்கும் தெரியும் அது சிருஷ்டி கர்த்தருடைய சவுண்டு. அதில் குழப்பமே இல்லைங்க, இது கடவுள் ஆண்டவர் பேசுகிறான்னு தெரிஞ்சால் தான். அதை இன்றைக்கும் அந்த ஒரு சத்தம், அவருடைய துணி கேட்டு என் லைஃப் மாறிச்சு.
அதுலேருந்து என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, என் குடும்பத்தின் பேக்ரவுண்டில் பாஸ்டர்ஸ் கிடையாது, மியூசிஷியன்ஸ் கிடையாது. ஏதோ சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸ். ஆடு மாடு மேய்ச்சிக்கிறவன் ராஜாவாக்குன கதை. நான் ஆண்டருக்குள்ளே வந்தோடனே என் மனசில் ஒரு பாரம். என்னது இது கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்லிட்டு. இப்போ வேறு சீனு. நான் சொல்கிறது அந்த காலத்தில் வெறும் கூரை தான் இருக்கும் சர்ச்சுனா. சிஎஸ்ஐ சர்ச் மட்டும் பெருசாக இருக்கும். மிச்ச சர்ச்லாம் பார்த்தா மெத்தையில் எங்கேயாவது ஒரு கூரை இருக்கும், கீஞ்சி போயிருக்கும், ஒஞ்சி போயிருக்கும். இதுதான் ரொம்ப பரதமாக இருக்கும். அப்போ என் மனசில் இன்னும் அது ஆண்டருக்கு மட்டும் எல்லாம் ஒஞ்சி போனதும் கீஞ்சி போனதும் இருக்குது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சினிமா கினிமா எல்லாம் பிரமாண்டமாக இருக்குது. நம்ம ஆண்டவருக்குன்னு காணிக்கையாக செய்யணும். கையில் காசில் ஒன்றும் இல்லை, ஆனால் வாஞ்சேன். நான் ஒரு பாடகனே கிடையாது. அப்போ ஒரு பேக்ரவுண்டில் பேஸ் கிட்டார் வாசித்திருந்தேன் என் பேண்டுக்கு. அதான் என்னுடைய ஸ்டோரி. அப்போ கிறிஸ்டியன் மியூசிக்லாம் வாசித்து கான்சர்ட் நடத்துகிறவங்க இயேசுவை பற்றியே பேச மாட்டாங்க, ஆனால் பாட்டை பாடி கான்சர்ட்டை முடிச்சுடுவாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம். அப்போ மனசு வேதனையாக இருக்கும். அவங்ககிட்ட போய் கேட்பேன், நீங்கள்லாம் பாடுறங்க, நமக்கு பாடுற ஸ்லாக்கியெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 வார்த்தை இயேசுவை பற்றி சொல்லியிருக்கலாமே, ஜீசஸ்ன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமா. 1.5 hour வாசித்துங்க. அட்லீஸ்ட்டு நீங்கள் ஸ்மோக்கிங்லாம் பண்ணாதுங்க, நல்லது இல்லை, அப்படியாச்சும் 2 வார்த்தை சொல்ல வேண்டியது தானே ஏதாச்சும் வாலிபன் பிள்ளைங்களுக்கு. அப்போ அவங்க சொல்லுவானுங்க, எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள். அது என்ன லாங் டேர்ம் தெரில, நாளைக்கு அந்த ஆளுங்க செத்து போயிட்டாங்கன்னா எங்கே அவங்க லாங் டேர்ம் போகும். இது எனக்கு ஒத்து போகல. சரி, அவங்க கொஞ்சம் இங்கிலீஷில் பயங்கரமாக லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்னாங்க. சரி, நான் வெளியே எல்லார்ட்டையும் பேசிட்டு வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு நாள் ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம் என்ன, அப்படியே பேசினேன், ஆண்டவரே எனக்கு மட்டும் நீங்கள் ஒரு தருணம் கொடுத்துங்கன்னா உங்களை பற்றி ஆசை தீர நான் சொல்லுவேன். தட் இஸ் மை டிசையர். பட் எனக்கு பேசவும் வராது, பாடவும் வராது. இந்த நான் பேஸ் கிட்டார் வாசிப்பேன், டும் 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 டும். அதுதான் பேக்கில் இருப்பேன். ஆனால் இஃப் யூ கிவ் மீ அ சான்ஸ், ஒரு தருணம் கொடுத்துங்கன்னா நான் பேசுவேன் ஆண்டவரே. அதுலேருந்து தொடங்கினது தான் என் லைஃப்பில். நான் 86 அந்த டைம்லேருந்து கான்செர்ட். ஏன்னா ஒரு செக்குலர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால எனக்கு நான் கிறிஸ்டியன்ஸு, ட்ரக்ஸில் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க, ஜாலியாக இருக்கிறவங்க, இந்த அல்லேலூயா கேஸ்லாம் இல்லாதவங்க, குறை சொல்கிறவனுங்க, கிண்டல் பண்ணுறவனுங்க, இவங்கெல்லாம் தொடணும் ஆண்டவர். எனக்கு அவங்க தான் ரொம்ப இஷ்டம். சும்மா தலையாட்டிகிட்டு இருக்கிறவங்க இது எங்கேனாலும் வருவானுங்க, வேலை தோணுங்க. கரெக்டாங்க. சர்ச்சு கிரிச்சு எதுக்குமே வராதவங்க, கிளப்பு, ட்ராமா, சினிமா, தியேட்டரு, ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். இவங்கள போய் நம்ம எங்கே போய் ரசிக்கிறது? வியாதியாக இருக்கிறவங்க எங்கே சொன்னாலும் பஸ் ஏறி வந்துடுவாங்க. ஆனால் வசதியாக இருக்கிறாங்க, பார்க்க நல்லா இருக்காங்க, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன மேட்ருன்னா, நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டானுவான், இவன் என்னமோ இவங்க தான் கடவுள் மாதிரி. அது தப்பான ஒரு யோசனை. பணக்காரன் கடவுள் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்கிறது பெரிய பொய்யுங்க. அந்த பொய் யாரும் பேசாது. அப்படி பார்த்தா எல்லா ஏழைங்களும் பரலோகத்துக்கு போயிடுவான். அதுக்கு தான் நான் பேசியிருக்கேன். ஒரு நல்ல மெசேஜ் கேளுங்க. அருமத்தியாகிய யோசேப்பை பற்றி. அந்தஸ்து, பணம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை மாதிரி தொங்குற அந்த சரீரத்தை, இயேசு ஆண்டவருடைய சரீரத்தை ஆண்டவர் யார் கையில் ஒப்படைச்சார்? ஏதோ ஒரு பிச்சைக்காரங்கிட்ட இல்லை, அட்ரஸ் இல்லாதவன் கையில் இல்லை. அந்தஸ்து, பவர், பணம், ஒழுக்கம் எல்லாம் இருந்துச்சு அந்த மனுஷன். அவனுக்கு ஆண்டவருக்காக, அவருடைய சரீரத்துக்காக ஓடி போய் போட்டியாக போய் எல்லாம் பேசி கீசி குயிக்காக அவருடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து எடுத்து தன்னுடைய சொந்த கல்லறையில் அவன் அடக்கம் பண்ணி ஒரு பணக்கார மனுஷன். கரெக்ட் இல்லையா? அன்னைக்கு அவங்க அம்மாவும் ஒன்றும் செய்ய முடியல. பேதுரு காணாமல் போயிட்டான் அட்ரஸே இல்லாமல். கரெக்டா? ஆண்டவர் திருப்பி தேடி அவனுக்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பணக்காரன் ஈஸியாக சொல்லிடுவோம் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு.
சீ இந்த பழம் புளிக்கணும் குள்ள நரி குதிச்ச கதை இது. ஏன்னா அவனை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு சரியாக தெரில. ஆனால் என் பாரம் பார்க்க நல்லா இருக்காங்க, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, ஒரு வியாதி இல்லை, இவங்களெல்லாம் எப்படி ரீச் பண்ணுறது? ஆண்டவர் இந்த கான்செப்ட் எனக்கு செய்கிறதுக்கு வழி நடத்தினார். கான்செப்ட் வழி நடத்தினார்னா யாரையும் இல்லை, நான் ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே என் மியூசிக்கை விட்டுட்டேன். 1.5 வருஷம் என் கிட்டாரை தூக்கி விசிறிச்சிட்டேன். கடவுளுக்கு வேணாம், பிசாசுக்கு வேணாம், யாருக்கும் வேணாம். நம்ம பின்வாங்கி போயிடாமல் இருக்கணும்னு பைபிளை மட்டும் கையில் வச்சுட்டு காலேஜுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் மியூசிக் எடுக்க சொல்ல போல் இது பேய் தான் பேசுதுன்னு நினச்சிட்டு ரொம்ப கோளாறாயிடுச்சு. நம்ம தான் வானான்னு விட்டோம், என்னத்துக்கு திருப்பி இது எடுக்க சொல்லுதுன்னா ஏதோ செய்தான் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் நீ தான் பேசுகிறேன்னா எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு கண்டிஷன் போட்டேன். கண்டிஷன்லாம் செஞ்சார். வந்த உடனே என் மியூசிக் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மோசஸ் பாருங்கள், கோலை கீழே போட சொன்ன மாதிரி போட்டேன். அதுக்கப்புறம் எடுக்க போல அந்த கோல் வித்தியாசமாகிடுச்சு. நான் சும்மா ரோட்டில் போனால் பாட்டு வரும். சிலவங்கெல்லாம் போய் மலையில் உட்காந்து பாட்டு எழுதுறாங்களாம். நம்ம சும்மா பஸ்ஸில் போனாலே பாட்டு வருது, பாட்டு டியூனோட வரும், அது எழுதி வச்சுக்குவேன். டேப் ரெக்கார்டர் கூட இருக்காது வீட்டில், டேப் பண்ணு. இதுதான் என்னுடைய லைஃப். ஆனால் ஒன்று இறுதி துடிப்பு என்னென்னா, யாரை பார்த்தாலும் இந்த ஆள் நல்லா இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு, இவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க ஏசுக்கிட்ட வந்துட்டாங்கன்னா ஆண்டுக்குள்ளே வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் ஒரு யோசனை. இந்த பைத்தியம் மாதிரி இந்த யோசனை போயிட்டே இருக்கும் எப்போவுமே. எவனை பார்த்தாலும் அவன் வாயில் சிகரெட் வச்சுட்டு போயிருந்தா கூட இந்த ஆள் வந்துட்டா நல்லாயிருக்கும், இதுதான். இவன் வந்தால் நல்லாயிருக்கும், இவன் வந்துட்டான், இவனை எப்படியா இயேசுவை பற்றி சொல்லணும், ஆண்டரை பற்றி சொல்லணும். இதுதான் என் மைண்டு. வேறு எதுவுமே ஓடாது. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கணும், ஆண்டவரே இவன் எப்படியா மாட்டணும், பிடிக்கணும், இப்படியே தான். இந்த சமயத்தில் ஆண்டவர் இந்த மியூசிக் கான்செப்ட் பாட்டு இதெல்லாம் எப்படின்னா சர்ச் மியூசிக் மாதிரி இல்லாமல் உலகத்தில் இருக்கிறவங்க. இப்போ என் கான்செப்ட்டுக்கு நான் 10 வருஷத்துக்கு என் மியூசிக் கான்செப்ட்டு ஆண்டவர் நிறுத்த சொன்னார். நிறுத்திட்டு என் மேரேஜ் ஆன பிறகு அதுதான் மியூசிக் கான்செப்ட்டு கூத்தும் முடிஞ்சிச்சு, நமக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு போலன்ட்டு நினச்சிட்டு 10 years கேப் ஃப்ரம் 94 to 2004. அந்த பீரியடில் ஐசக் ஜோ யாருன்னே மறந்துருப்பாங்க. 10 years இஸ் குட் இனஃப் பீப்புள் டு ஃபர்கெட். கரெக்டாங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கான்செப்ட் தொடங்கினார். எனக்கு ஆனால் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஒரு சின்ன மீட்டிங் கூப்பிட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கான்செர்ட்லாம் யாரும் வரமாட்டாங்க உன் மூஞ்சிக்கு, அதுவும் நீ டிக்கெட் வேறு போடுறேன்ற. நான் அந்த காலத்துலேருந்து டிக்கெட் இல்லைன்னா நான் வாசிக்க மாட்டேன், ஓசிக்கு நான் வாசிக்கவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, என் மியூசிக்கை மதிக்கிறதுன்னு உலகம் இருக்குது. நான் யாராவது வந்தால் போதும்னு இல்லை, நீ வரவே வேணாம். இதுதான் என் கொள்கை. உடனே சொன்னாங்க, வெள்ளைக்காரன் வந்தால் கூட எவனும் வரமாட்டான், நீ போட்டால் எவன் வருவான்னு. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், கெட் ரெடி ஃபார் கேட் கிராஷ். கேட் கிராஷ்னா ஆளுங்குள்ளே பூர்வானுங்க டமால்னு சண்டை போட்டு, அதுக்கு ரெடியாக இருந்தா செக்யூரிட்டி ரெடி பண்ணால். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, ஹோல் ஆடிட்டோரியம் பேக் ஃபுல். பெரிய பெரிய ஆளுங்க வந்து தரையில் உட்காடுறாங்க, எங்கள் படிக்கட்டில் இப்படி ஆடிட்டோரியம் படிக்கட்டிலலாம் வந்து ஆளுங்க உட்காந்துட்டு, இடம் இல்லைன்னு ஜனங்க டிக்கெட்டை திருப்பி கொடுத்து காசு வாங்கிக்கிட்டாங்க. கொடுத்து அனுப்பிடான்ட்டேன். 20 நிமிஷம் கழிச்சு எல்லாம் திருப்பி வந்து காசை திருப்பி, டிக்கெட்டு எனக்கு கொடு, இன்னும் காசு தரேன். நீங்கள் தானே வேணான்னு போனுங்க. இல்லை எங்கள் கார் பார்க்கில் கார்லாம் எடுக்க முடியல, நாங்கள் உள்ளே வந்துடுறோம். This happened in 2003. Okay. Then another 6 months இண்டோர் ஸ்டேடியத்தில் எங்களுக்கு இடமே பத்தாது, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு தொடங்கினேன். அப்போது ஒரு நான் கிறிஸ்டியன் ஈவெண்ட் மேனேஜர் ஒரு கம்பெனியில் உட்காந்துருக்கார். அப்போ சொன்னாங்க, இவர் ஒரு கான்சர்ட் செய்ய போகிறாராம், எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறோங்க அப்படின்னார் ஒரு வயசானவர். நான் சொன்னேன் 3500 பேர். சிரிச்சார். அவர் சொன்னார், பெப்சி ஸ்பான்சர் பண்ணால் கூட சென்னையில் 400 பேர் தான் வருவாங்க இங்கிலீஷ் கான்சர்ட்டுக்கு, உனக்கு 1000 பேர் வந்துட்டா நீ சூப்பர் ஸ்டாரு அப்படின்ட்டு எழுப்பி போயிட்டார். ஆனால் அன்றைக்கி நடந்தது என்னென்னா, அந்த கான்சர்ட்டில் 5000 பேர் வந்தாங்க. இன்னைக்கு 20,000 people are coming. The whole place is overflowing. ஒன்றும் இல்லை,
நான் சொல்கிறத வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கணுன்னா யூடியூப்பில் ஐசக் ஜோ லைவ் கான்சர்ட் 2015 அடித்து பாருங்கள். 2015 உனக்காக தான் ப்ரிவ்யூ. அதை க்ரேன்லலாம் வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோ. ஒரு ஹெலிகாப்டரை வச்சு எடுத்தானுங்க. அவ்வளோ க்ரௌடு, அப்படியே கடல் மாதிரி போகுது. அதில் ஆல்ட்ரு கால் கொடுத்தா என் கண்ணால் பார்த்தது ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? நான் எதுக்கு இதை சொல்கிறேன் உங்களுக்கே தெரியாது. என்னத்துக்கு கதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் எடுத்து ஒருத்தர் ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னா உங்களை பயன்படுத்த முடியாதா? அதை யோசிக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ கதை சொல்லணும். ஒரு சின்ன வீடியோ கிளிப் இந்த மாராஸ்நேகத்தை பட்டு போடுறேன். அதில் கொஞ்சம் தெரியும். ஏதாச்சும் வேலை செய்யுமா பிரதர்? வேலை செய்யாதா? என்னங்க? சரி பரவாயில்ல, விட்டுருங்க. ஸோ வேலை செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த இது வாங்கி பாருங்கள். ஃபியூ சீரீஸ் தான் இருக்குது, டிவிடிஸ். இட் வில் பிளஸ் யுவர் லைஃப். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு மட்டுப்படுத்தி யோசிக்கக்கூடாது. அதான் பாயிண்ட் 1. என்ன சொல்கிறேன்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டுப்படுத்தி யோசிக்காதுங்க. ஆண்டவர் ஒரு அதிக பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். காட் கேன் யூஸ் யூ மைட்லி. உங்கள் அப்பா அம்மா அவங்க நம்பாத அளவுக்கு. எங்கள் அப்பா அம்மா யாரும் மியூசிக் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா பாஸ்டர்ஸ் கிடையாது, யாருமே நம்ப முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருத்தனை எடுத்து பயன்படுத்தினா எதுவும் தடை செய்ய முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலேருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியில் நிறுத்துவார். என்னை சாய்பாபா கோயிலில் கூப்பிட்டாங்க பாட்டு பாடி பிரசங்கம் பண்ண. உங்கள் சர்ச்சுக்கு மட்டும் வந்தேன்னு நினைக்காதுங்க, அதுவும் பயந்துடாதுங்க. அந்த சாய்பாபா கோயிலில் பிரசங்கம் பண்ண போனால் இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பாடுறேன். அவங்க என்னன்னா, அவங்க பிள்ளைகள்லாம் கற்றுக்கணும், அவங்க சண்டே ஸ்கூல்லாம் நாங்கள் சொல்லி தர போகிறோன்னு சீடியை வாங்கிக்கிட்டாங்க. அந்த பாடல் வந்து, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. நீங்கள் என்னோட கை தட்டி பாடுங்க. சொல்லுங்கள், முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. எல்லாரும் கை தட்டுங்க. முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. புழுதியிலிருந்து சிறியவனை, குப்பையில் இருந்து எளியவனை பிரபுக்கள் மத்தியில் நிறுத்தி மகிமைப்படுத்துவார். வறண்ட வாழ்வு தனை செழிப்பாய் மாற்றுவாரே. நண்பா மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே. முடியாதென்று நீங்கள் நினைக்கவே கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கார். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வந்து ஆண்டவர் எப்படி வேலை செய்கிறாருன்னா, நம்ம இருதயத்தில் ஒரு கனவு வரணும், ஒரு வாஞ்சை வரணும், ஒரு எதிர்பார்ப்போம். சிலவங்களுக்கு கனவே காண மாட்டோம், எதிர்பார்ப்பே இருக்காது, ஆசையே இருக்காது, வாஞ்சியே இருக்காது. தப்பான ஆசை, தப்பான விருப்பங்கள் சொல்ல. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உண்மையாகவே ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு இருதய துடிப்போடு இருக்க போல ஒரு தரிசனத்தை அவர் புகுத்துவார்.
எவ்ரி உமன் வில் ஹாவ் அ விஷன், எவ்ரி மேன் வில் ஹாவ் அ விஷன். நமக்கு ஒரு தரிசனம் கொடுப்பார். இப்போ நான் சொல்கிறேன், தரிசனம் கொடுக்குறாருன்னு வேலை ஜோலியெல்லாம் விட்டுட்டு பிரசங்கியார மாறுறதுக்கு இல்லை, தப்பாக நினச்சிக்காதுங்க. எங்கே மிஸ்டரியாக போகிறதுன்னு. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எப்படி கொடுப்பாருன்னா, உன் கையில் இருக்கும். இப்போ என் கையில் என்ன இருக்குது? மியூசிக்கு, கிட்டார் போடுறது இருக்குது. உங்கள் கையில் என்ன இருக்குது? சிலவங்களுக்கு திறமை இருக்கும், குக்கிங் இருக்கும், சில கம்ப்யூட்டர், ஏதோ உங்கள் கையில் ஒரு கிஃப்ட்டு. சிலவங்களுக்கு பணம், செல்வன்றது ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா செல்வம் வச்சு நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யலாமா செய்ய முடியாதா? இல்லைங்க. இப்போ இந்த கான்செப்ட் நான் பண்ணுறேன், எத்தனையோ ஆத்மாக்களை தொட்டு ரசிக்கப்படுறாங்க. முஸ்லீம்ஸ் வருவாங்க முக்காடு போட்டுக்கிட்டு, ஹிந்துஸ் வருவாங்க திருநார் போட்டு வெளியே நின்று கேட்டு, ஒருத்தர் கை காமிச்சிட்டு ஒப்படைச்சிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். யாரெல்லாம் நான் பரலோகத்தில் சந்திப்பேன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் என்னுடைய ஊழியத்தில் இது வரைக்கும். ஸ்கூல்ஸு, ஐடி கம்பெனி, எங்கே போனாலும் ஜனங்க ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க ஆசையாக இருக்கிறாங்க, தேவையில்லவர்களாக இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு கான்செப்ட் செய்கிறது, வருஷத்துக்கு ஒரு 4 செய்யலாம். ஆனால் என்னால் செய்ய முடியாது. ஆனால் பணம் வச்சுட்டு சும்மா இருக்கிறோம், இவரை வச்சு நம்ம பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினச்சாங்கன்னா முடிச்சிடலாம். அப்போ மணி இஸ் அ கிஃப்ட் பை விச் யூ கேன் டூ மெனி திங்ஸ். சிலவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், அது ஒரு கிஃப்ட்டு. அவன் சொல்லுவான், அந்த மினிஸ்ட்ரி எங்கள் அத்தையுடைய இதுன்னு ஊர் ஃபுல்லாக பெரிய பெரிய ஆளுங்களாம் தெரிஞ்சு வச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை என்ன பண்ணுறோன்றது அடுத்த கேள்வி. இன்றைக்கி நமக்கு சிலவங்களுக்கு பேசினாலே நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. சொசைட்டியில் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பல கிஃப்ட்ஸ் இருக்குது. ஆண்டவர் சிலவங்களுக்கு அழகாக பேசுவாங்க. பேசுகிறது கிஃப்ட்டுன்னு கூட தெரியாது சிலவங்க. கரெக்ட் இல்லையா? ஆமாங்க. எப்படி கிஃப்ட்டு? எல்லோரும் பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறது மட்டும் கிஃப்ட்டு. உலகத்தில் வேறு எதுவுமே கிஃப்ட் இல்லைன்னு நினைக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ஒரு கிஃப்ட்டு. ஒரு கேரிங் ஹார்ட்டோட நம்ம பேசுகிறது ஒரு கிஃப்ட்டு. அந்த மாதிரி ஜனங்கள்லாம் இருந்தாங்கன்னா சர்ச்சுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த கிஃப்ட்ஸ்லாம் கையில் இருக்குது. ஆனால் இருதயத்தில் ஒன்று போட்டிருக்காரு. இருதயத்தில் என்ன போடுறாருன்னா, அவருடைய இருதயத்தில் இருக்க டிசையரை நம்ம இருதயத்தில் பதிப்பார். அப்போ என்ன ஆகுது, கையில் இருக்கிறத வச்சு இருதயத்தில் இருக்கிறத நிறைவேற்றலாம். புரியுதா புரியலையா? யூ கேன் ஃபுல்ஃபில் வாட் இஸ் இன் யோர் ஹார்ட் ஒன்லி பை த்ரூ வாட் யூ ஹேவ் இன் யோர் ஹேண்ட். கரெக்டா? இன்றைக்கி என்னுடைய தரிசனம், சர்ச்சுக்கு வராதவங்க எப்படியாச்சும் அவங்க எப்படியா அட்ராக்ட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படியா ஷோ வாசிக்கணும், பெர்ஃபார்ம் பண்ணணும், அவனை என்டர்டெயின் பண்ணணும், பண்ணி கடைசியில் அவனை அப்படியே சிலுவை பக்கம் கூட்டு உன்னை நேசிக்கிறாருன்னு காமிக்கணும். அதுக்கப்புறம் அவனை இழுக்கிறார். நான் பயம் காட்டுவேன், நரகம் கொதிக்குது, நீ அங்கே போயிடுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி விரட்டல்லாம் கிடையாது. ஜென்டலாக சொல்கிறேன், 60-70% ஒப்பு கொடுக்குறாங்க வர ஜனங்க. அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆனால் என் கையில் இருக்கிறது இவ்வளோ தான். எனக்கு வேறு எதுவும் இல்லை. பேசுகிறேன், மியூசிக் வாசிப்பேன். ஆனால் இதை வைத்து நான் என்ன அடைகிறேன்? நான் சினிமாவுக்கு போய் சம்பாதிக்கிறது அடுத்த கதை. நான் எங்கேயா போய் எனக்காக ஜாலியாக போய் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கிறது இன்னொரு கதை. ஆனால் அதெல்லாம் வேணாம். எப்படியோ உன் கையில் கொடுக்குறேன், எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அதை அபிஷேகம் பண்ணி நம்மளை யூஸ் பண்ணுறார் இன்றைக்கி. அதனால் நீங்கள் எனக்கு பாட முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. நான் அப்படி தான் இருந்தேன். எதெல்லாம் செய்ய முடியாதோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. அப்படி ஆயிடுச்சு லைஃப்பில். காட் கேன் டூ மை திங்ஸ். அதனால் நம்ம லைஃப்பில் நம்ம கையில் பிரயாச வேலை செய்கிறது ஒரு பக்கம். ஆனால் அந்த வேலை மட்டும் நம்மளை ஆண்டவர் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் கொடுக்கும். வசனம் சொல்கிறது, ஒரு மனுஷன், இஃப் யூ ஃபைண்ட் சம்படி ஹூ இஸ் டிலிஜென்ட் இன் ஹிஸ் ஒர்க், ஹீ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் கிங்ஸ். ஒரு மனுஷனோ மனுஷியோ திறமையோடு கம்பீட்டண்ட்டாக, வாட் ஷல் ஐ சே, எஃபிஷியண்ட்டாக செஞ்சாங்கன்னா அவங்க சாதாரண ஆட்கள் முன்னால் இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பெரிய பெரிய ஆட்கள் கொத்திட்டு போயிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுதான் இருக்கணும். நீங்கள் என்ன சாதாரண வேலை செஞ்சால் கூட திறமையோடு நல்லா செய்யும் பொழுது கர்த்தர் உயர்வை கொடுப்பார். God will lift you up. ஆனால் God will make you stand
நெகேமியா பாருங்க, ராஜா முன்னாடி நின்றான். ராஜாட்ட நின்றுட்டு எதை செஞ்சான்? கர்த்தருடைய காரியத்தை செஞ்சுட்டான். என்ன பண்ணிட்டாரு? ஆண்டருக்கு வேண்டிய காரியத்தை பில்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சஜஷன் கேட்டார். அங்கே எஸ்தர் ஒரு நாள் அரண்மனையில் தான் இருந்துச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மறிக்கிற தருவால ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த கஷ்டத்தை நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற பிஸ்னஸ்ஸு நம்ம செய்யலாம், இதுக்கும் நித்தியத்துக்கும் ஒரு இணைப்பு எங்கேயா இருக்கான்னு கேட்கணும். இஸ் தேர் அ கனெக்ஷன் பிட்வீன் மை பிஸ்னஸ், மை ஒர்க், மை எல்லாம் இதை எப்படி நான் லிங்க் பண்ணுறேன்? இது ரொம்ப முக்கியமான காரியம். இஃப் யூ லிங்க் வாட் யூ டூ வித் காட், தென் there's a blessing on it. கரெக்டா? அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உன்னை ஆசீர்வதிப்பேன்றார், உன் கையின் பிராஸ்தி ஆசீர்வதிப்பேன்றார். உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கிற நிலைமையிலேருந்து இன்னும் வேற கொண்டு போவார். ஆண்டவர் சில பிஸ்னஸ் செய்கிறதுக்கோ சில வாசலில் திறப்பார், ஒரு விஷன் கொடுப்பார். இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டு அதுலேயே உட்காரணும்னு அவசியம் இல்லை. பட் காட் வில் எக்ஸ்பேண்ட் யுவர் பார்டர்ஸ். உன்னுடைய எல்லையை பெரிதாக்குவார், உன்னுடைய எல்லை டெரிட்டரியை பெருசாக்குவார். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய பலத்தில் செய்ய போல நீ அற்புதத்தை காண்பாய், நீ அற்புதத்தை காண்பாய். இது எல்லாமே நமக்கு ரெடிமேடாக இருக்காது. விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தில் அந்த பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் சொன்னுங்கன்னா அந்த தண்ணியில் நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் யூ மஸ்ட் பி ரிஸ்க் டேக்கர். யூ மஸ்ட் டேக் ரிஸ்க். எல்லாமே சேஃப் ஆடணுன்னா ஒன்றும் ஆகாது. என்னங்க, எல்லாமே உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாலே எல்லாம் தெளிவாக தெரியணும்னு இருக்காது, தெரியாது. அப்படியே குருடம் போகிற மாதிரி அப்படி போவோம், ஆனால் காரியங்கள் நடக்கும். இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் ஆண்டவர் விசுவாசத்தில் நம்ம வாழ்க்கையை அதிகமாக நம்மளை உயர்த்துவார். ஆனால் நம்ம என்னன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியாச்சும் என்னை யூஸ் பண்ணணுன்ற ஒரு இறுதி துடிப்பு இருக்கணும். ஐ வாண்ட் டு பி யூஸ்ட் ஆஃப் காட், ஐ வாண்ட் டு பி யூஸ்ட் ஆஃப் காட். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் உங்கள் லைஃப்பை ஒரு லைஃப் தான் நம்ம வச்சுக்கிறோம். அந்த லைஃப் ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து என்னை பயன்படுத்துன்னு கொடுத்தா, God is able to do mighty things. God is able to do wonderful things. உங்களுக்கு குறித்து ஒரு மீடியாக்கர் லைஃப் இருக்கக்கூடாது. என்ன லைஃப் இருக்கக்கூடாது? ஒரு மீடியாக்கர் லைஃப்னா ஏதோ சாதாரணமாக. பட் காட் என்ன நம்மளை எடுத்து அசாதாரணமான ஜனங்களை எடுத்து அசாதாரணமான காரியங்களை செய்கிறது தான் ஆண்டவர் சாம்பியன். அது செய்கிறதில்ல. அவர் சாதாரண ஜனங்களை எடுத்து பெரிய காரியங்களை செய்வார். அவர் என்ன சொல்கிறாரு? பலவீனன் எடுத்து பலசாலியை சொல்லுங்க மாற்றுவாரா? பலவீனன் எடுத்து பலசாலியை வெட்கப்படுத்துவாராம். அதை ஞானியை அறிவிலியை வைத்து வெட்கப்படுத்துவாராம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த மகிமையெல்லாம் நான் எடுத்துக்கொள்வேன்றார். அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே முட்டாள் பலவீனம் ரெண்டும் நான் தான், குவாலிஃபிகேஷன் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் என்னை எடுத்து யூஸ் பண்ணலாமே. கரெக்ட் தானே? டாக்டரும் வேஸ்ட்டுன்ட்டான், டீச்சரும் வேஸ்ட்டுன்ட்டாங்க. இது ரெண்டுமே கரெக்டாக நமக்கு தான் சம்மந்தமாக இருக்குது. நான் என்ன உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஒரு கேண்டிடேட் நான் தான் போல. கரெக்டாக? இஃப் யூ கேன் சே நோ, நம்மகிட்ட பலவீனம் இருக்கும் சில சமயம். பட் யூ கேன் சே, காட் யூ யூஸஸ் ஒன்லி த வீக், தென் ஐ எம் ஆல்சோ வீக் சம்டைம்ஸ், பட் யூ கேன் மேக் மீ ஸ்ட்ராங். யூ யூஸ் த ஃபூலிஷ் திங்ஸ். நான் கூட ரொம்ப பிரமாதமான ஞானி கிடையாது, ஆனால் என்னை யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வேலை செய்ய போல் சில காரியம்லாம் ஞானம், ஆண்டவரோட ஐக்கியம் கொண்டு ஆண்டவரோட இணையம் போல் ஞானம் வித்தியாசமாக வரும். எப்படி? நான் வெளிப்பாட்டு ஞானம். அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டே ஏதோ ஒன்று தெரியுது நமக்கு. அது படிப்பில் வராது, அது ஆவியில் வர்றதுக்காக. அதை ஜனங்க பார்த்தாங்கன்னா மிரண்டுருவாங்க, இவர் பயங்கரமான ஆளாகிறாருன்னு. திஸ் இஸ் த நாலேஜ் அண்ட் விஸ்டம் தட் காட் கிவ்ஸ். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். நம்ம செய்கிற தொழிலில் மற்றவனை காட்டிலும் 10 மடங்கு பெட்டராக இருக்கும். அந்த தானியேல் எவ்வளோ ஞானிகள் இருந்தாங்க. தானியேல் காலத்தில் மந்திரவாதிகள் இருந்தாங்க. ஆனால் அந்த ஊரே சொல்லிச்சு, தானியேல் 10 மடங்கு அவங்கள காட்டிலும் சிறந்தவனாக இருந்தான். அது எப்படிங்க சிறந்தவனாக இருந்தானா? அவன் உள்ள ஒரு வித்தியாசமான ஆவி இருந்தது. அதே ஆவி தானே உங்களுக்கு இருக்குது. வேறு எதாவது ஆவி இருக்கா? கர்த்தாரில் வேறு எதாவது ஆவி வந்துச்சா? பைபிளில் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவி. அப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்மளும் 10 மடங்கு சிறந்தவர்களாக நம்ம எது செய்தாலும் நம்ம யாரையும் காப்பி அடிக்கக்கூடாது. காப்பி அது வேஸ்ட்டு. யூ வில் லிவ் அ வெரி சேட், வெரி சீப் இமிட்டேஷன் லைஃப். நிறைய பேர் ரோலக்ஸ் வாய்ஸ்ன்னு போட்டுக்குவாங்க. பார்த்தோன்னா எல்லாம் $10 எங்கேயோ போய் பிடிச்சிக்கிட்டு வந்துருப்பான். அற்ப ஆசை. என்ன பண்ணுறது? கரெக்டா? அதை வாங்க முடியாது, அதனால் நம்மளும் ஒன்று வாங்கி போட்டுக்கலான்னு ஆசை. உங்கள் லைஃப் அப்படி ஆயிடக்கூடாது. வி ஷுட் நாட் எண்ட் அப் பீயிங் அ சீப் இமிட்டேஷன்.
யூ ஆர் கால்ட் டு பி அ ஒரிஜினல், நாட் அ டூப்ளிகேட். கரெக்டாங்க? அதனால் இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் படிப்படியாக எடுத்துகிட்டு போவார். இதுதான் உங்களுடைய நிரந்தரமாக, இதுதான் லைஃப்னு இல்லை. ஃப்ரம் ஹியர் காட் கேன் கனெக்ட் வித் யூ வித் பிக் பீப்புள். உங்களை எப்படி கனெக்ட் பண்ணுவார் தெரியுமா? நான் சொல்லி முடிக்கிறேன். சாதாரண ஒரு காரியம், ஒரு சாதாரண காரியமாக இருக்கும், அதை உங்களை கனெக்ட் ஆகிடும். சின்ன காரியத்துலேயும் உண்மையாக இருக்கணும். சின்ன காரியத்திலும் சத்தமாக சொல்லுங்கள். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி இந்த கர்த்தாரில் வந்து நான் பைபிள் எடுத்து பெரட்டி ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி மாதிரி நான் இனிமேல் பேச விடலை. ஏன்னா காலேருந்து என் பின்னால் வந்திருந்தாங்கன்னா தெரியும் நான் எப்படி பேசுகிறேன்னு. இது 6வது மீட்டிங்கு. நான் போய் நிற்கிறேன், ஆண்டவர் என்ன போடுறாரோ மனசில் அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறேன். அவ்வளோதான். நான் இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கு? கரெக்ட். சின்ன காரியமாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும். இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் லெசன் யூ மஸ்ட் லேர்ன். எனக்கு அந்த லெசன் இல்லை. நான் நியூசிலாண்டு போனால் நான் நிறைய கேஜெட்லாம் வச்சுருப்பேன், பார்ப்பேன். 10 பேர் வந்துக்கிறானுங்க, 10 பேருக்கு ஏற்றாப்புல ஏதாவது பண்ணிட்டு போயிடலான்னு. அப்போ என் வெள்ளைக்கார ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், சோ கிவ் யுவர் பெஸ்ட். ஹி வில் டெல் கிவ் யுவர் பெஸ்ட், கிவ் யுவர் பெஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 10 பேர் வராங்கடா, சும்மா ஒரு சின்ன ஸ்பீக்கரை வச்சுக்கோ, பரவாயில்ல அடிச்சுட்டு ஓடிடலான்னு. நோ எல்லாத்தையும் மாட்டுவானுங்க, எல்லாத்தையும் மாட்டுவானுங்க. இன்னமும் பெருசாக 100 பேர் வந்த மாதிரி. என்ன வச்சுக்கிறோ? கிவ் யுவர் பெஸ்ட். ஐ லேர்ன்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட், வாஸ் மச் யங்கர் டு மீ. என்னை ஒரு 23 வயசு பையன் நியூசிலாந்து தேசத்துக்கு வரியான்னு கூப்பிட்டான். அவரை எப்படி நான் சந்தித்தேன்னா, எனக்கு ஒரு மலையாளம் ஃப்ரெண்டு, அவர் கூப்பிட்டார். ஜோ, ஒரு மிஷினரி கும்பல் வந்திருக்குது நியூசிலாண்ட்லேருந்து, அவங்களாம் ஊழியம் செஞ்சுட்டு திருப்பி இந்தியா விட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்பக்யூ பண்ண போகிறேன், நீ வரியா? நான் வந்து என்ன பண்ணணும், சாப்பிட்ணுமா, என்ன செய்யணும்? இல்லை, என் வீட்டுக்கு வாசலில் ரோடு இருக்குது, ரோட்டில் வந்து உன் ஸ்பீக்கர்லாம் வச்சு நீ உன் மியூசிக் பேண்டோட வாசிக்கணும். அப்போ இன்னும் சின்ன வயசு, என்னடா ரோட்டில் வந்து வாசிக்க சொல்கிறான் இவன் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு யோசனை இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ரோட்டில் போய் நின்று எவனா வாசிப்பானா பெசன் நகரில்? அதான் இடம் இருக்குது, வாசி. அப்புறமா இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னால் போய் நம்ம பார்பக்யூ எல்லாம் கறியெல்லாம் நான் புதைச்சி வச்சுக்கிறேன், எல்லாம் எடுத்து நான் சுட்டு கொடுப்பேன், எல்லாம் சாப்பிடுவாங்க. அவன் ஒய்ஃப் வந்து இரானியன் கேர்ள், அதுவும் கன்வெர்ட் ஆகிட்டு 2 பேர் உட்காந்துருந்தாங்க. சரி போகலான்ட்டு போயிட்டேன். என் பேண்டை கூட்டிகிட்டு என் ஸ்பீக்கர்லாம் அள்ளிட்டு போய் உட்காந்து ரோட்டு மேலே வச்சு வாசித்து 4 பேர் வாசித்தோம், எல்லாம் வெள்ளைக்காரங்க. வாசித்துட்டு பாடிட்டு பேசுகிறேன். ஓன்னு ஒரு பொண்ணு அழுதுட்டு மெத்தைக்கு அழுகுது. இன்னொருத்தன் ஓன்னு அங்கேயே முட்டி போட்டு அழுகுறான். அவனுடைய லீடரு, அவன் வேறு வெயில் ஜாஸ்தின்னு மொட்டை அடிச்சுட்டு நிற்கிறான். அவன் இப்படி பார்த்துட்டு நானும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் கிட்டே வந்தான், சாப்பிட்டுட்ருக்கு போல். will you come to நியூசிலாண்ட் அப்படின்னோம். எனக்கு நீங்கள் எல்லாம் இதை தான் கேட்புங்க, போன பிறகு எல்லாம் மறந்துடுவாங்க, ஒரு லெட்டர் கூட போட மாட்டாங்க. அது பழக்கமாயிடுச்சு நமக்கு. என்ன சொல்கிறேங்க, ரைட்டுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆச்சு, போய் ஒரே மாதத்தில் லெட்ரு வந்துச்சு. அடுத்த வாட்டி இன்னொரு லெட்ரு வருது. அப்போ எனக்கு வந்து இந்த ஃபோன்லாம் இல்லை பாருங்க, லெட்ரு மேலே லெட்ரு விட்றான். இதெல்லாம் லிஸ்ட்டு, எனக்கு இங்கெல்லாம் ஆள் தெரியும், அங்கெல்லாம் ஆள் தெரியும், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்றான். சரின்ட்டு அப்போ தான் எனக்கு கல்யாணம் வேறு ஆக போகுது. சரின்ட்டு நானும் என் ஒய்ஃபும் போயிட்டோம். கல்யாணம் ஆகி ஒரு 2 வாரத்தில் கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு கடவுள் அங்கே பெரிய ஊழியத்தை செஞ்சு பெரிய அற்புதம் நினச்சி. இப்போ இந்த கதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் போனது எதுக்கு போனேன், ரோட்டில் வந்து அற்பமாக வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டான். ஆனால் அதில் பெஸ்ட்டாக செஞ்சு கத்தர் அசைவாடின உடனே என்னை எங்கே கூப்பிட்டு போயிட்டானுங்க, நியூசிலாண்டில். நான் சொல்கிறேன் கேளுங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணது என்ன தெரியுமா, போகிற ஊர்லலாம், திஸ் மேன் ஹஸ் சீன் மோர் ஆஃப் நியூசிலாண்ட் than the Kiwis. அப்படின்னா அவன் தான் சொல்கிறான், இந்த வெள்ளைக்காரன் நீங்கள் பார்த்ததை காட்டிலும் இவன் வந்து இந்த ஊரை ரொம்ப பார்த்துட்டான். மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா ஊருக்கும் ஒரு வேனில் ஃபுல்லாக அடித்தோம் மினிஸ்ட்ரி. எந்த சந்து எல்லா டவுனுக்கும் போய் பிரசங்கம் பண்ணோம். கூட்டிகிட்டு போயிட்டானு. 23 வயசு பையன். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள்,
தாவீதுடைய ஜீவியத்தில். ஐயா என் டைம் முடிஞ்சிச்சுல்ல? இன்னும் எங்கே டைம்? அதான் 8:15 சொல்லுங்கள். 8:30 சரி, இன்னும் கிருபையின் காலம் இருக்குது. ஐயா டக்குன்னு பயந்துட்டேன் நான். சரி, அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கம்மா, கேளுங்க. சாரி, உங்களெல்லாம் பார்க்காம நான் கீழே பார்த்துட்டு பேசிட்டுக்கிறேன். சாரி, ஐ டென்ட் மீன் டு இக்னோர் யூ. ஓகே. தாவீதுடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, தம்பி நீ போய் அவங்க அண்ணன்மாருங்களுக்கெல்லாம் போரில் இருக்காங்க, சாப்பாடு பண்ணுறலாம் டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு வரையாடான்றாங்க. கேட்டுங்களா? இப்போ பேக்ரவுண்டில் இப்போ நம்ம தாவீதான் தானே யோசிப்போம். சரி சரி, வீட்டிலே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ராஜாவாக நியமிக்கிறதுக்கு தீர்க்கதரிசி வர்றாரு. அந்த ஃபங்க்ஷனில் என்னை ஒரு மனுஷனாகவே நீ கருதலை. எங்கள் அப்பாவும் இருக்கட்டும் அப்படி யோசனை, எங்கள் அம்மா எனக்கு ரெக்கமெண்ட் கூட பண்ணல அவன் அப்படின்னு யோசிச்சிருப்பான் அவன். நீங்கள்லாம் என்னை மட்டும் மாடு மேய்க்க காமிச்சிட்டோ ஆடு மேய்க்க காமிச்சிட்டு நீங்கள்லாம் அங்கே உட்காந்துட்டு யூ வில்ஃபுல்லி யூ அவாய்டட் மீ. இப்போ டிஃபன் தூக்கிட்டு போகிறதுக்கு மட்டும் நான் வேணுமா அவனுக்கு? கடைசியில் ஆண்டவர் அவனை தான் ராஜா ஆக்கினார். வருங்க, ஆக்கிட்ட பிறகு அவனுக்கு தலையில் ஏறாமல் டிஃபனை தூக்கிட்டு போடானா, சரி போகிறான்னா. நல்ல பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கிச்சா? ஓகே, ஐ வில் கோ. ஹம்பிள். அந்த டிஃபன் தூக்கிட்டு போய் அங்கே நிற்கலைன்னா அவன் ராஜாவே ஆயிருக்க முடியாது. அந்த சிங்காசனத்தோட கனெக்ட் பண்ணது எதுத்தமா? அந்த டிஃபன் பாக்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. What connected him, linked him up with this destiny of a throne and a kingship? Was that lunch bag or some insignificant, ஒரு சிம்பிள் சாதாரணமான காரியம் உண்மையாக செஞ்சான், கர்த்தர் கனெக்ட் பண்ணிட்டார். இன்னைக்கு வருத்தப்படாதுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலையை பற்றி யோசிக்க, உங்கள் இருதயம் மட்டும் ஆண்டருக்கு ஏற்றத்தாக இருக்கட்டும். நம்மளை எங்கே டிஃபன் பாக்ஸ் தூக்க சொல்கிறானோ, பெருக்க சொல்கிறானோ, என்னடா இந்த ஆள் இவ்வளோ அழகாக பெருக்கிறான்னு ஒரு ராஜா பார்த்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவான். ஆமாம், என்னங்க அந்த பெருக்கிறது கூட எப்படி தெரியுமா? ஒரு ஸ்டைலாக பெருக்கணுங்க வச்சுங்க. அது ஒரு களை போட்டு அப்படி வச்சுட்டு வந்துங்க, உன்னை தள்ளிட்டு போயிடுவோம். நீ நொந்து நூடுல்ஸ் மாதிரி என்ன அதை பெருக்கிறேன்னா அப்படி பெருக்கக்கூடாது. அதான் அண்டர்ஸ்டாண்ட். வாட் எவர் யூ do it cheerfully, as how you would do it unto the Lord. உங்களுடைய ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு வேலை செய்ய போல கூட ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஏன்னா அவர் திட்டம் வச்சிட்டார் சார். நீங்கள் இங்கே கர்த்தார் வந்தது கர்த்தாரிலே இருக்க மாட்டேங்க செலவுங்க. இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் பண்ணி வேற எங்கேயா போயிடுங்க, சொல்ல முடியாதுல்ல. காட்ஸ் வேஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அந்த யோசேப்பை தூக்கி குழியில் போட்டு ஒருத்தன்ட்ட விற்காட்டா அவன் ராஜாவே ஆயிருக்க மாட்டான். ஏங்க அவனை விற்றா தானே அங்கே அவன் எகிப்து போக முடியும். எகிப்துக்கு என்னது உங்களுக்கு கர்த்தர் ஏர்வேஸ் சந்திச்சு கூப்பிட்டு போகிறதுக்கு? கர்த்தருடைய ஏர்வேஸு அன்னைக்கு அந்த ஒட்டகம் தான். புரிஞ்சுக்கிச்சா? எனக்கு இந்த உங்கள் ஊர் பேர் ரொம்ப இஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா நம்ம கர்த்தர் சொல்கிற மாதிரி அப்படியே கர்த்தார் வருது, கர்த்தர்னு ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஊருக்கும் இந்த அழகான பேர் இல்லை இல்லைங்க. ரைஸ் எல்லாம் நம்முடைய லைஃப்பில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை உயர்த்துறதோ கனெக்ஷன் பண்ணுறதோ நம்ம கையில் இல்லை. நீங்கள் யார் காலையும் போய் உள்ள தேவையில்லை. நீங்கள் ராஜா விட்டு பிள்ளை கண்ணியமாக வாழலாம். ஒன்றே அவர் காலில் விழுந்தணும், அவரை பிடிச்சிக்கணும், அவர்கிட்ட அர்ப்பணிங்க. அவர் அந்த குழந்தை குட்டி மோசஸ் கரெக்டான நேரத்தில் யார் முன்னால் நிற்கணும்னு அவர் கரெக்டாக வச்சுருந்தார். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டான நேரத்தில் சரியான ஆட்களோடு இணைக்கிறது, ஜனங்க கண்ணில் தயவு கொடுக்கறது எல்லாம் கர்த்தர் செய்வார். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். என்னுடைய முயற்சியில் நான் ஆசைப்பட்டு
கர்த்தருக்கு வரணுன்றது எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க பிரதர் அவங்க இருக்காங்க பாருங்கள், பிரதர் சாமும் அவங்களுடைய ஒய்ஃபும் அந்த பாஸ்டர் அவங்க என்னமோ என்னை கூப்பிடணுன்னு அவங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசினனால என்னை கூப்பிட்டாங்க. நான் மே மாதம் எங்கேயுமே போக மாட்டேன், போனால் என் ஃபேமிலியோட போவேன் அப்படின்ட்டு எங்கேயுமே போக முடியலன்ட்டு ஒரு ட்ரிப் அடிச்சிட்டேன். ஊட்டிலாம் அடிச்சு கரெக்டாக அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு கொஞ்ச நாள் மட்டும் வரேன், இந்த வாட்டி மன்னிச்சுங்க, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஊழியத்தை இவ்வளோ பேரை பார்த்து சந்தோஷமாக ஆண்டவர்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரையும் தைரியப்படுத்தி பலப்படுத்துறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். கரெக்ட் இல்லை? இப்போ என்னுடைய ஜெபம் பண்ணி, பிரதர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. இந்த அவர்கிட்ட பேசுகிற காரியம்லாம் எப்படி தெரியுமா? இந்த யோசேப்பு இந்த ரூமில் பேசியிருந்தான், டேய் உனக்கு நான் உதவி செஞ்சுக்கிறேன், நீ ராஜா கிட்ட போயிட்டேன்னா என்னை பற்றி பேசுனா கரெக்டாக ஃபேண்டாஸ்டிக்காக மறந்து விட்டான். கடவுள் ஒருத்தனுக்கு சொப்னத்துக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ண பிறகு தான் இவர் இங்கேருந்து வாங்க தூக்கிட்டு வந்தார் ஆண்டவர். ஸோ காட் நோஸ் ஹவு டு ப்ரொமோட், ஹவு டு பிரிங், எல்லாம் அவர் செய்வார். ஸோ அதுக்காக நம்ம பொறாமப்படுறதோ, அவங்க போயிருக்கிறாங்க 4 வாட்டி, நமக்கு இத்தனை வருஷம் இந்த யோசனையே கிடையாது. அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் கொண்டு போவார், நம்ம போகலாம். நம்ம ஆனால் போனால் ஆட்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் நம்முடைய பாரம். இதை மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை கொடுத்துருங்க, உங்கள் வாழ்க்கையில் உதவி வரும், வீடு வரும், கார் வரும், நல்ல கல்யாணம் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். நீங்கள் போய் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணுவானா, புதா அப்படியே ஆன்னு போய்லாம் பார்க்க வேணாம். ஆன்னு பார்த்தா காஞ்ச மாடு கம்பளம் வந்த மாதிரி ஏதோ பிசாஸ்ட்டை போய் மாட்டிக்கும். நம்ம அமைதியாக ஆதாம் மாதிரி கத்தோடைய சித்தத்திலே தூங்குங்க, கொரட்டை விட்டு டக்குன்னு கண் தந்து ஒரு ஏவாள் நிற்கும். அது அவர் பண்ணுவார் எல்லாத்தையும், எவ்ரிதிங் ஹி வில் டூங்க. நான் சொல்கிறேன், கரெக்டாக நான் சொல்கிறது. அவர் சொல்கிறாரு, உன்னை குறித்த எல்லா காரியத்தையும் பூர்ணமாக அவர் செஞ்சுவார். He will perfect everything concerning your life. He who has begun the good work in you is faithful to complete it. நீங்கள் அமைதியாக தூங்குங்க, கர்த்தருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குற ஒரு அனுபவம் வேணும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே ஒன்று மட்டும் சொல்லுங்கள், என்னை பயன்படுத்துங்க. ஒரு வாழ்க்கை தண்டமாக போகக்கூடாது, எப்படியோ பயன்படுத்து. அட்லீஸ்ட்டு வீட்டில் கால் மிதி மாதிரியாச்சும் பயன்படுத்து. அட்லீஸ்ட் 100 பேருடைய காலை சுத்தம் பண்ணணுன்னு ஒரு நன்மை இருக்கட்டும். ஆனால் பயன் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல போல் ஆண்டவர் பெருசாக தான் உங்களை வைப்பார், கீழாவே வைக்க மாட்டார். உன்னை தலையாக்குவேன், வாழாக்க மாட்டேன்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வருத்தப்படாதுங்க. எனக்கு யாரும் இல்லை, எங்கள் அப்பா இருந்தாருன்னா, எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா, எல்லாம் இருந்தால் கூட அதை காட்டிலும் பரலோக அப்பா ஆகிறார் அவர் நமக்கு. அவர் சொல்கிறார், நான் வழி நடத்துவேன், உன் தாயின் வயிற்றுலேயே நான் நியமிச்சிட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஒரே ஆள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், லார்ட் இந்த உலகத்தில் ஐ ஜஸ்ட் ஒன்லி லுக் டு யூ. நீங்கள் என்னை கரம் பிடித்து என்னை வழி நடத்துங்க, என்னை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. இன்றைக்கி உங்கள் தொழில் ஒன்று இருக்கும் சார், ஆனால் வாழ்க்கையில் நிறைவேற்ற அந்த டெஸ்டினின்றது வேறு. உங்கள் தொழிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட போயிடும். கரெக்ட் இல்லையா? ஆடு மேய்ச்சவனுக்கும் ராஜாவுக்கும் என்னங்க சம்மந்தம்? அம்மா நீங்களே சொல்லுங்கள். ஆடு மேய்ச்சவங்களும் ராஜாவுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயம் கரெக்டாக ஆண்டவரோட செட் ஆயிடுச்சுன்னா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடுவோமா? அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கூட உமக்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த ஒரு சிறிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை கரைந்து போகிற ஒரு வாழ்க்கை, வெறும் பணம் சம்பாதிக்கிறது எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் கிடையாது. பணம் தேவை, ஆனால் பணம் ஒரு கருவி, அவ்வளோதான். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை யூஸ் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்தி என்னை உங்களுடைய கரத்தில் கருவியாக பயன்படுத்துங்க ராஜா.
தந்தேனே என்னை முற்றிலுமா உமக்கா தந்தேனே இயேசுவே என் இயேசுவே. இந்த பாடலை நான் ஆண்டுக்குள்ள வந்தவொன்னு எழுதினேன். நான் நீரே என் தஞ்சோன்ற பாட்டை எப்படி எழுதினேன்னா, ஹியர் ஐ ஆம், இது இருக்கிறேன், என்னை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஆண்டவர். என்ன இந்த வசனத்தை நீங்கள் படிச்சுக்கங்க. ஏன்னா தமிழில் சிலவங்க இதை விட்டுட்டாங்க. தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்காய் முற்றிலுமாய் உமக்கா தந்தேனே இயேசுவே என் இயேசுவே. நீரே என் தஞ்சம். பாடுங்க, ஆண்டவர் ஆராதிச்சு சொல்லுங்க. நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் உணர்ந்து சொல்லுவோம். நீங்க தான்ப்பா எனக்கு ஆதரவு. நீரே நீரே இரட்சகர் அப்பா, இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேவிப்பேன். வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் உம்மை சிப்பேன் இயேசுவே, இயேசுவே. ராஜா இயேசுவே, மீட்பர் இயேசுவே, மீட்பர். தந்தேனே என்னை முற்றிலுமாய் தந்தேனே என்னை முற்றிலுமாய் உமக்கா தந்தேனே இயேசுவே, இயேசுவே. ஒரு நிமிஷமாக ஆண்டவர்ட்ட என் லைஃப்பை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சொல்கிறவங்க யாராக இருக்கிறீங்களா? என் லைஃப்பை காணிக்கையா, அந்த சின்ன பையன் அவன் தன்னுடைய சாப்பாடெல்லாம் கொடுத்தானா, அது போல் என் வாழ்க்கை ஆண்டவருடைய கருத்தில் வச்சுட்டா, அந்த ஒரு சிறு குழந்தையுடைய ஆகாரம் 7000 பேரை போஷித்த மாதிரி என் வாழ்க்கையை பல மடங்கு மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. பலருக்கு ஆசீர்வாதமாக என்ன பெருக செய்யுங்க. உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒரு உடைந்த பாத்திரமாக இருக்கலாம் இந்த நாளில். என் வாழ்க்கையில் தவறு குழப்பங்களில் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் எதிர்காலத்தை மாற்றுகிறவர் என் தேவன், என் தலையெழுத்தை மாற்றி எழுதுகிறவர் என் தேவன். என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்குறதுக்கு சிலுவையில் மறிச்சீர். இன்னைக்கு என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறாண்டவர் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது அவங்க கரங்களை உயர்த்தி காமிங்க. I want to give my life to Jesus. If you can use me, Lord, please use me. Just tell him. நீர் என்னை பயன்படுத்த முடிஞ்சா என்னை பயன்படுத்திங்க சொல்லுங்க. சொல்ல இந்த ஜெபத்தை சொல்கிறங்களா? இயேசுவே, எனக்கே என்னன்னு தெரியல,
என் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் தான் என்னை உண்டு பண்ணுங்க. எங்கள் அம்மா வயிற்றில் ஒரு நோக்கத்தோட படைச்சிங்க. நீங்கள் என்னை பயன்படுத்துங்க. உங்கள் கரத்தில் ஒரு ஆயுதமாக என்னை பயன்படுத்துங்க. என்னை விட்டு கொடுக்குறேன். என்னை பொறுப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொந்த ஆண்டவரை. என்னை அலங்கரிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை உங்களுடைய இரத்தத்தால் கழுவுங்க. என் அனைத்து பாவத்தையும் மன்னித்து எனக்கு நீங்கள் இரட்சகர். உங்கள் நீதினால் என்னை மூடி உங்கள் தயவு என்னை சுழட்டும். உங்களுக்காக நான் வாழ்வேண்டவரே. நான் ஏனோ தானோ கிறிஸ்டியன் இல்லை, உங்கள் சீஷன் ஆண்டவரே. வைராக்கியமாக பாசமாக உங்கள் பின்தொடர்றேன். என்னை பயன்படுத்துங்க. ப்ளீஸ் யூஸ் மீ லார்ட். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. புதிய வாசல்கள் திறக்கட்டும், புதிய அனுபவங்கள் வரட்டும், வாழ்க்கையில் எல்லைகள் விரிவாகட்டும், தெரியாதவர்கள் கண்களை தயவு கடிந்து உயர்வு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓப்பன் டோர்ஸ் ஃபாதர். அவர்கள் தலையை உயர்த்துங்க, அவளை பிளெஸ்ஸிங்காக மாற்றுங்க, ஒரு புது அனுபவத்தை கொடுங்க. அவளை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டீர். ஆசீர்வதிங்க இயேசுவே. இயேசு மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென்.